ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வெளியில் இதை நிறைய வாங்கி குடிச்சிருப்போம். ஆனால் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இதை இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக. அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பருத்தி கொட்டை எடுத்திருக்கேன். இந்த பருத்தி கொட்டை நாட்டு மருந்து கடையில், புண்ணாக்கு கடையிலலாம் கிடைக்கும். இந்த கொட்டையை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பவுல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா கை வச்சு அலம்பி நல்லா எடுத்துக்கோங்க. இது மேலே இருக்கிற பஞ்செல்லாம் போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. லைட்டாக கழுவி எடுத்துக்கிடலாம். இப்போது இதே மாதிரி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாத்தையுமே தூர கொட்டிட்டு புது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஸோ இதை தான் நான் சாப்பாடாகவே நான் கொடுத்துட்ருக்கேன். வேறு எதுவுமே அவங்களுக்கு வாய்க்கு நல்லா இருக்காது, வாமிட் பண்ணிடுவாங்க ஹீமோ ஏற்றிட்டுருக்கிறதுனால. இப்போ இது நான் அடுத்த நாள் காலையில் இதை நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த கொட்டையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு சின்ன துண்டு சுக்கு, அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை இப்படி ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா பிழிஞ்சு பாலை மட்டும் தனியாக எடுக்கணும். இதை ஒரு 3 தடவை தண்ணி ஊற்றி மறுபடியும் நம்ம தேங்காய் பால் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா அடைச்சி அதை நம்ம அரைச்சி இந்த பாலை மட்டும் தனியாக நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த பால்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த பாலையும் 1-2 டஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய ஜல்லடையில் தானே வடிகட்டுறோம். அதனால் டீயை வடிகிற ஜல்லடையில் ஒரு தடவை வடிகட்டிட்டு நீங்கள் பொற்காஞ்சிட்டில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு. எங்கள் அம்மாவுக்கு நான் இதை சாப்பாடாகவே கொடுக்குறதுனால அரிசியை குருணையாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன், ஊற வச்ச அரிசியை. ஆனால் ஒரிஜினல் பருத்தி பாலுக்கு அப்படி குருணையாக இருக்காது. அதனால் நீங்கள் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியும் இல்லைன்னா அரிசி மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு 3 ஸ்பூன் இருந்தாலே போதும். இப்போ நம்மளுடைய அரைச்சி வச்சுருந்தோம் அரிசி, அதையும் அதை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது கிண்ட கட்டி வரும். கட்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் கிண்டி விட்டு அந்த பச்சை வாடை எல்லாம் போகணும். இல்லைன்னா அதிரசம் மாதிரி நம்மளுக்கு வாடை அடிச்சிடும். இன்னொன்று கருப்பட்டி இல்லைன்னா அச்சு வெல்லத்தை எடுத்துக்கோங்க. அச்சு வெல்லத்தை நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு பருத்தி கொட்டை எடுத்தேன்னா ஒரு 25 இல்லைன்னா 50 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தான். நான் இன்றைக்கி அச்சு வெல்லம் எடுத்துட்டேன். அச்சு வெல்லம் இரும்புச்சத்து இருக்கிறதுனால அச்சு வெல்லம். நாளைக்கு நாளைக்கு நான் பண்ண மிச்சில் கருப்பட்டி ஆட் பண்ணிப்பேன். இப்படி நான் ஒரு தடவையும் ஒன்றா மாற்றிப்பேன். இப்போது இது நல்லா கொதித்து இந்த பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் இதை ஒரு டம்ளரில் நம்ம மாற்றிக்கிடலாம். எங்கள் அம்மாவுக்கு இது தான் நான் சாப்பாடவே கொடுக்குறதுனால அப்பப்போ இதை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு ஃப்ளாஸ்கில் ஊற்றி அப்பப்போ சூடு பண்ணி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி, வாயில சுவை நாட்டியமாடும். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கடைசியாக தேங்காய் துருவல் கூட சில பேர் போடுவாங்க, ஆனால் நான் அப்படிலாம் போடலை. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள்.